ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என் கார் பஞ்சர் ஆகிடுச்சு. அதை எப்படி அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பஞ்சர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்லேருந்து வீலை ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கே பஞ்சர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி வச்சு செக் பண்ணாங்க. எங்கே பபிள்ஸ் வருதோ சொல்லிட்டு அங்கே தான் பஞ்சர்னு. இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வீலை ரிமூவ் பண்ணுறதுலாம் ஈஸி. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த ரிம்மு அலாயெல்லாம் ஈஸியாக கலட்டிடுறாங்க மிஷினை யூஸ் பண்ணி. எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே பஞ்சர் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்க இந்த கடையில். இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் BMW ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் VS என்டர்பிரைஸ்னு இருக்குது. இந்த ஷாப்பில் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கு பார்க்குறாங்க. டயர் ஃபிக்ஸிங், டயர் ரிமூவிங் இருக்கும், நியூ டயர் மாற்றுறது, வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான காருக்கான ஒர்க்கு எல்லாமே பார்க்குறாங்க, கார் அண்ட் பைக்ஸ்க்கு. அதே மாதிரி கார் பஞ்சர் போகிறதுக்கு 2 டைப் ஆஃப் பஞ்சர் காமிச்சாங்க. ஒன்று நார்மல் பஞ்சர், இன்னொன்று வந்து மஷ்ரூம் பஞ்சர். நாங்கள் ப்ளூ கலரில் காமிக்கிறவங்க ஒரு பின்ன மாதிரி, அதுதான் மஷ்ரூம் பஞ்சர்னு சொன்னாங்க. இந்த பஞ்சர் வந்து நல்லா லைஃப் நல்லா தரும். ஏன்னா டயரை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. கரெக்டாக ஒரு பின் மாதிரி இருக்கும். பின்னில் குத்திட்டு உள்ள இறக்கினா போதும், அவர் கம்மால ஒட்டிட்டா போதும், செம்ம ஸ்ட்ராங் ஆகிடும். என் கையில் இருக்கிற ஆணி தான் என் கார் டயரில் குத்தி ஃபுல்லாக பஞ்சர் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற ஒர்க்கர் ஃபுல்லாக நம்ம டயர் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மஷ்ரூம் பஞ்சரை உள்ளே இறக்குனாரு. நல்லா எவ்வளோ கிரைண்ட் பண்ணும்போது நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பாலிஷ் பண்ணிட்டாரு. வீடியோவில் பாருங்க, கரெக்டாக அந்த மஷ்ரூம் பஞ்சரை உள்ளே இன்சர்ட் பண்ணி நல்லா புல் பண்ணுறாரு. புல் பண்ண பிறகு அந்த நீடில் வந்து வெளிப்பக்கமாக வந்துடும். நல்லா செம்ம ஸ்ட்ராங் ஆகிடும். அங்கே பாருங்க, கட்டிங் பிளேயராக இழுக்கிறாரு, செம்ம ஸ்ட்ராங் ஆகிடும். லாஸ்ட்டாக எவ்வளோ புல் பண்ண முடியுமோ அவ்வளோ புல் பண்ணி நல்லா செம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏர் செக் பண்ணாரு. நைட்ரஜன் ஏர் செக் பண்ணிட்டு ஃபுல்லாக டயர்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக காரில் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி காரில் ஏர் ஃபில் பண்ணுற இடத்துல ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்கான்னு எல்லாமே பக்காவாக செக் பண்ணாரு. தண்ணி வச்சு ஏதாவது பபிள்ஸ் வருதா அந்த இடத்துல ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் காரில் ஃபிக்ஸ் பண்ண போனாரு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இந்த பெல் ஐக்கானும் அப்படியே மறக்காமல் ஒரு ப்ரெஸ் பண்ணி